Hello students, in the video la nama Lewis structure for exceptions to octet rule பார்க்க போறோம். அதாவது Lewis structure அப்படினாவே நம்ம ஜெனரலா octet rule பேஸ் பண்ணி தான் வந்துட்டு போடுவோம். ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்கன்னா அந்த காம்பவுண்ட்ல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கோ அந்த ஆட்டம்ஸை சுத்தி நம்ம 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனா எல்லா நேரத்திலையும் ஒரு ஆட்டமை சுத்தி 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. ஸோ ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கும். அந்த மாதிரி இடத்துல லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி போடணும், எந்த ஸ்ட்ரக்சர் ப்ரிஃபரபிள் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ எதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, எக்ஸப்ஷன்ஸ் வித் தி ஆக்டெட் ரூல் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு 3 டைப்ஸ். 3 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு மாலிக்யூல்ஸ் வித் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்ட்ரல் ஆட்டம்ஸ். ஸோ ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு BF3 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுல சென்ட்ரல் ஆட்டம் எது? போரான். ஏன்னா ஃப்ளூரின் வந்து ஹை எலக்ட்ரோநெகட்டிவ். எப்போதுமே லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் போடும் பொழுது கொடுத்திருக்க காம்பவுண்ட்ல எந்த எலிமெண்ட்ஸ்னுடைய எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ லீஸ்டா இருக்குதோ எக்ஸப்ட் ஃப்ளூரின் அண்ட் ஹைட்ரஜன், அதுக்கு அந்த ஆட்டமை நம்ம சென்ட்ரல் ஆட்டமா போடணும். ஸோ இங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா போரானுக்கு ரொம்ப கம்மியான வேல்யூ இருக்கும். அதனால போரான் வந்து சென்ட்ரல் ஆட்டம். இன்னொன்னு வந்து ஃப்ளூரின் ஒரு காம்பவுண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா டெர்மினல்ல தான் வரணும். ஸோ இந்த BF3ல ஆப்ஷனே இல்லாம போரான் தான் வந்து சென்ட்ரல் ஆட்டம். ஸோ இந்த சென்ட்ரல் ஆட்டம் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருந்ததுன்னா, அதாவது குறைவான எலக்ட்ரானோட இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆக்டெட் ரூலுக்கு எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்து லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரிஃபர் பண்றோம். அடுத்தது மாலிக்யூல்ஸ் கண்டெய்னிங் ஆட் எலக்ட்ரான்ஸ். சில சமயம் நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்க்கு எலக்ட்ரான் கவுண்ட் ஆடா இருக்கலாம். அதாவது 1, 3, 5 அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துலயும் நம்மளுக்கு ஆக்டெட் ரூல் ஃபாலோ ஆகி வராது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு NO நைட்ரிக் ஆக்சைடு, NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு இதுல எல்லாம் பார்க்கலாம். அடுத்தது மாலிக்யூல்ஸ் வித் எக்ஸ்பாண்டட் வேலன்ஸ் ஷெல். ஸோ இப்போ சில சமயம் இப்போ PCl5, SF6 இதெல்லாம் பார்த்தோம்னா பாஸ்பரஸ் 5 குளோரின் கூட என்ன பண்ணுது, பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அதனுடைய லாஸ்ட் ஷெல்ல அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண, அதாவது அவுட்டர்ல 8 எலக்ட்ரான்ஸ் விட எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம ஆக்டெட் ரூல் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்து லூயிஸ் ஸ்ட்ரக்சர் காமிக்கலாம். ஸோ நம்ம இதுல ஒன்னா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாலிக்யூல்ஸ் வித் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்ட்ரல் ஆட்டம். இதுல நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் போரான் ட்ரைஃப்ளூரைட். ஸோ லூயிஸ் ஸ்ட்ரக்சர் இதுக்கு ஃபர்ஸ்ட் போடுவோம். BF3. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதனுடைய ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் போடுறோம். நடுவுல போரான், 3 ஃப்ளூரின். ரெண்டாவது இதனுடைய டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஒரு போரான் இருக்கு, போரானுடைய அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 5. ஸோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கணும், இதுல போரான்ல 1s2 2s2 2p1 கான்ஃபிகரேஷன். அப்போ போரானுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 3. ஸோ 1 into 3 பிளஸ் 3 ஃப்ளூரின் இருக்கு, அதனால 3 into ஃப்ளூரினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து டோட்டலா 7. ஸோ 1 into 3 3 பிளஸ் 7 3s are 21 which is equal to 24 எலக்ட்ரான்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ BF3னுடைய டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 எலக்ட்ரான்ஸ். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நடுவில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பாண்ட் போடணும். ஸோ 1 2 3. ஸோ இதுல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, 2 4 6. அப்ப 24ல நம்ம என்ன பண்ண போறோம், 6 எலக்ட்ரான் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்கும், 18 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ 18 எலக்ட்ரான்ஸை இதுல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ ஹை எலக்ட்ரோநெகட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஹை எலக்ட்ரோநெகட்டிவ்னா ஃப்ளூரின். ஸோ 3 ஃப்ளூரினும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால எந்த ஃப்ளூரின்ல இருந்து வேணாலும் நம்ம எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிஷன் என்ன, ஒவ்வொரு ஃப்ளூரினும் ஆக்டெட் ரூல் ஃபாலோ பண்ணணும். ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் அதை சுத்தி இருக்கணும். இப்போ இதுல 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இதை சுத்தி நம்ம 6 எலக்ட்ரான் போட்ட போதும். அப்போ 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போடணும். 1 2 3 4 5 6. ஸோ 6 முடிஞ்சிருச்சு. அப்போ இதுல மீதம் இன்னும் 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்.
அடுத்தது இங்கே வரும் 2 எலக்ட்ரான் ஏற்கனவே இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 6 plus 6 12 எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் இதில் 6 எலக்ட்ரான் இருக்கு. 1 2 3 4 5 6. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செக் பண்ணணும், இது எல்லாமே வந்து 8 எலக்ட்ரான்ஸ் அவுட்டரில் இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ எல்லா ஃப்ளூரினுக்கும் 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனால் போரானுக்கு 2 4 6 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு, இன்னும் 2 எலக்ட்ரான் இல்லை. ஸோ அப்போ அடுத்த கண்டிஷன் படி என்ன அர்த்தம், ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ ஷிஃப்ட் பண்ணி ஸ்ட்ரக்சர் எப்படி கிடைக்கும் நமக்கு, இந்த பி இந்த எஃப் அப்படியே இருக்க போகுது. ஸோ இதில் 1 2 3 4 5 6 அப்படியே இருக்கும். ஸோ இந்த எஃப் அப்படியே இருக்கு 1 2 3 4 5 6. இப்போ இந்த போரானுக்கும் ஃப்ளூரினுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ நமக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த 2 ஸ்ட்ரக்சரில் எந்த ஸ்ட்ரக்சர் ஃபேவரபிளாக இருக்கும்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆகுது, 2 4 6 8. ஆனால் இப்போ இது நம்ம ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இப்போ ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபார்மல் சார்ஜ் ஃபார்முலா நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் number of lone pair of electrons plus number of bond pair of electrons by 2. So இதுல நம்ம first இதுல இருக்கக்கூடிய போரானுக்கு calculate பண்ணுவோம். So formal charge for boron is equal to valence electron isolated boranuக்கு 3 minus lone pair of electrons இல்ல அதனால 0 plus bond pair of electrons 2 4 6 8 8 by 2. So which is equal to 3 minus இதுவும் cancel பண்ணோம்னா 4. So 0 plus 4 4. 3 minus 4 is equal to minus 1 நமக்கு கிடைக்கும். So இதில் formal charge minus 1. அடுத்தது நம்ம ஃப்ளூரினுக்கு. ஸோ இதை வந்து ஃப்ளூரின் 1ன்னு எடுத்துக்குவோம். இது ரெண்டும் ஒரே டைப் ஆஃப் ஃப்ளூரின், அதனால இதை 2ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அடுத்தது ஃபார்மல் சார்ஜ் ஃபார் fluorine 1. So number of valence electrons எத்தனை இதுக்கு 7 minus number of lone pairs எத்தனை இருக்கு 2. So 4 electrons, 2 plus 2 4 plus இதில் bond pairs எத்தனை இருக்கு 2 plus 2 4 electrons. So 4 by 2 which is equal to 7 minus இதையும் cancel பண்ணோம்னா 2. So 4 plus 2 6 which is equal to plus 1. So fluorine 1 நோடைய formal charge plus 1. அடுத்தது fluorine 2 formal charge for fluorine 2. So இதுக்கும் number of valence electrons 7 minus lone pair of electrons எத்தனை இருக்கு 2 4 6. So 6 plus bond pairs எத்தனை இருக்கு 2 2 by 2. So இதையும் cancel பண்ணோம்னா 1. 7 minus 6 plus 1 7 which is equal to 0. So formal charge for fluorine 2. இதுவும் fluorine 2 தான், இதுவும் fluorine 2 தான். So இதனுடைய formal charge 0, இதனுடைய formal charge 0. So இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல highly electronegative element. So highly electronegative element வந்து fluorine. இதனுடைய formal charge value வந்துட்டு plus 1ல இருக்கு. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு plus 1ல என்ன formal charge வராது. ஸோ அதனால இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபேவரபிள் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ எந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்ட்ரல் ஆட்டமோட இருக்கக்கூடிய இந்த BF3 ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு ஃபேவரபிளான ஸ்ட்ரக்சர். அதாவது போரான் 3 ஃப்ளூரின் கூட சிங்கிள் பாண்டட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. BeCl2 BCl3. ஸோ இதுல எல்லாம் பார்த்தோம்னா ஆக்டெட் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அதாவது 8 எலக்ட்ரான்ஸோட ஆட்டம்ஸ், இந்த சென்ட்ரல் ஆட்டம்க்கு 8 எலக்ட்ரான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காது. ஆனாலும் அந்த ஸ்ட்ரக்சர்ஸை தான் நம்ம என்ன பண்றோம் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இது எல்லாருக்கும் இந்த டாபிக்ல எக்ஸாம்பிளோட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாலிக்யூல்ஸ் வித் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்ட்ரல் ஆட்டம். ஸோ அடுத்தது நம்ம மாலிக்யூல்ஸ் கண்டெய்னிங் ஆட் எலக்ட்ரான்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் NO, இன்னொரு எக்ஸாம்பிள் NO2.
ஸோ NOக்கு நம்ம வந்து லூயிஸ் ஸ்ட்ரக்சர் போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அதனுடைய ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் போட போகிறோம். அடுத்தது இதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு நைட்ரஜன் 1 இருக்குது. ஸோ 1 இன்ட்டு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 5 ப்ளஸ் ஆக்சிஜன் 1 இருக்குது இன்ட்டு இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஸோ 5 plus 6 which is equal to 11 electrons. So electrons ஓட count எப்படி வருதுன்னா ஆடா நம்மளுக்கு வருது. ஸோ நம்ம இதை வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ இதில் நடுவில் பாண்ட் போட போகிறோம். ஸோ ஒரு பாண்ட் போட்டாச்சு அப்போனா 2 எலக்ட்ரான் இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா பேலன்ஸ் வந்து 9 எலக்ட்ரான்ஸ் நம்ம போடணும். ஸோ 9 எலக்ட்ரான்ஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து ஆக்சிஜன். ஏற்கனவே இதில் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் இதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6. ஸோ இதுக்கு ஆக்டெட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் 6 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சுன்னா மீதி 3 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 3 எலக்ட்ரான் நம்ம எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? நைட்ரஜனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் ஒரு ஆட் எலக்ட்ரானும் நம்ம போடுறோம். இப்போ ஆக்சிஜனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நைட்ரஜனுக்கு ஆக்டெட் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக லோன் பேர் ஒன்று நடுவில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த லோன் பேரை நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு N டபுள் பாண்ட் ஓன்னு இருக்கும். இது அந்த லோன் பேரும் ஒரு எலக்ட்ரானும். ஸோ இப்போ ஆக்சிஜனில் 2 லோன் பேர்ஸ் வந்துச்சு. இப்பையும் ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனால் நைட்ரஜனில் என்ன பண்ணலை? 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆகல. 2 4 6 7 இருக்கு. ஸோ எப்படி நம்ம போட்டாலும் இந்த ஆட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால நைட்ரஜனுக்கு ஆக்டெட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நம்ம ஃபார்மல் சார்ஜ் போட்டு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இல்லையான்றது நமக்கு தெரியும். ஸோ ஃபார்மல் சார்ஜ் படி அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு 0 ஃபார்மல் சார்ஜ் வந்தால் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரிஃபரபிள். ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் ப்ரிஃபரபிள். ஸோ இதில் நம்ம நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணும். ஸோ ஃபார்மல் சார்ஜ் ஃபார்முலா என்ன? NV, அதாவது நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் அன் ஐசோலேட்டட் ஆட்டம் மைனஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் பை 2. ஸோ இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நைட்ரஜனுக்கு கண்டுபிடிப்போம். ஃபார்மல் சார்ஜ் ஃபார் நைட்ரஜன் is equal to number of valence electron in an isolated atom எவ்வளோ? 5 minus lone pairs எத்தனை இருக்கு? 2 plus 1 3 plus NB எத்தனை இருக்கு? 2 plus 2 4 by 2. which is equal to 5 minus இதையும் cancel பண்ணனா 2. So 3 plus 2 5. So 5 minus 5 0. So formal charge for nitrogen எவ்வளோ இருக்கு? 0. அடுத்தது அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு calculate பண்ணுவோம். Formal charge for oxygen. So number of valence electron for isolated oxygen எவ்வளோ? 6 minus lone pairs எத்தனை இருக்கு? 2 plus 2 4 plus bond pairs 2 plus 2 4. So 4 by 2. இதுவும் 2 times. So 6 minus 4 plus 2 6 which is equal to 0. So oxygenuக்கும் formal charge எவ்வளோ வருது? 0. So condition படி நம்மளுக்கு கொடுத்திருக்க காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு ஃபார்மல் சார்ஜ் 0 வந்ததுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ப்ரிஃபர்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ அதே மாதிரி நம்ம NO2க்கு பார்ப்போம். ஸோ NO2 ஃபர்ஸ்ட் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் போட்டுருவோம். லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் நைட்ரஜன், அதனால N சென்டரா இருக்கணும், 2 பக்கம் ஆக்சிஜன். ஸோ அடுத்தது டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணுவோம். total valence electron is equal to ஒரே ஒரு நைட்ரஜன். ஸோ 1 into 5 plus 2 oxygen 2 into 6 which is equal to 5 plus 12 is equal to 17 electrons. So இங்கேயும் நமக்கு total valence electrons வரும்போதே odd number of electrons வருது. இப்போ நம்ம இங்கே electrons bond வச்சு distribute பண்ண போறோம். ஸோ இங்கே ஒரு bond, இங்கே ஒரு bond. ஸோ 2 plus 2 4.
ஸோ 17லேருந்து 4 எலக்ட்ரான்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ வரும் 13 எலக்ட்ரான்ஸ் வரும். இப்போ 13 எலக்ட்ரான்ஸை நம்ம இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்சிஜன். ஸோ ரெண்டு பக்கமும் ஆக்சிஜன் ஒரே மாதிரியான ஆக்சிஜன் ஏதாவது ஒரு ஆக்சிஜன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண. ஸோ இந்த ஆக்சிஜனை ஸ்டார்ட் பண்ணும். 8 எலக்ட்ரான்ஸ் வேணும். ஏற்கனவே பாண்டில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம 6 எலக்ட்ரான் போட்டால் போதும். 1 2 3 4 5 6. ஸோ இதுக்கு ஆக்டெட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்தது அடுத்த ஆக்சிஜனுக்கு வரும். 2 எலக்ட்ரான் ஏற்கனவே இங்கே இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ டோட்டலாக 6 + 6 12 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம 12 எலக்ட்ரான்ஸ் போட்டுட்டோம். அப்போ பேலன்ஸ் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த எலக்ட்ரானை நம்ம எங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம்? இந்த நைட்ரஜனுக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ ஆக்டெட் ஃபில் ஆயிருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஆட்டம்க்கு மேலே இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை உள்ள ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆக்சிஜனோ அல்லது இந்த ஆக்சிஜனோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பேரை உள்ள ஷிஃப்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட் பண்ணோன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி கிடைக்கும்? இந்த ஆக்சிஜன் அப்படியே இருக்கு, 3 லோன் பேர்ஸ் இருக்கு, சிங்கிள் பாண்ட். இப்போ நைட்ரஜனில் ஒரு ஆட் எலக்ட்ரான். இப்போ இந்த ஆக்சிஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்கு. ஆக்சிஜன் இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர். ஸோ 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போவும் நைட்ரஜனுக்கு மேக்சிமம் எவ்வளோ வருது? 2 4 6 7 எலக்ட்ரான்ஸ் வருது. 8 எலக்ட்ரான்ஸ் வரல. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபார்மல் சார்ஜ் வச்சு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணும். ஸோ ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா NV, number of valence electron of an isolated atom, minus number of lone pair of electrons plus number of bonded electrons by 2. இப்போ நம்ம நைட்ரஜனுக்கு கால்குலேட் பண்ணும். ஸோ formal charge for nitrogen is equal to number of valence electrons நைட்ரஜனில் ஐசோலேட்டட் நைட்ரஜனுக்கு 5 மைனஸ் லோன் பேர்ஸே இல்லை. ஸோ ஒரே ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்குது, அதனால 1 ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாண்டட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. 6/2 which is equal to 5 மைனஸ் இதுவும் கேன்சல் பண்ணோன்னா 3. ஸோ 1 + 3 4 which is 5 minus 4 is equal to +1. ஸோ நைட்ரஜனுக்கு ஃபார்மல் சார்ஜ் எவ்வளோ இருக்குது? +1. அடுத்தது ஆக்சிஜன் பார்ப்போம். ஸோ இது டிஃப்ரெண்ட்டும் இதுவும் வேற ஆக்சிஜன். இதில் வந்து 2 லோன் பேர்ஸ் தான் இருக்குது, இதில் 3 லோன் பேர். ஸோ இது ஆக்சிஜன் 1ன்னு எடுத்துக்குவோம், இது ஆக்சிஜன் 2ன்னு எடுத்துக்குவோம். இப்போ ஃபார்மல் சார்ஜ் ஃபார் ஆக்சிஜன் 1 is equal to number of valence electrons isolated ஆக்சிஜனுக்கு 6 மைனஸ் இப்போ இதில் இருக்கக்கூடிய லோன் பேர்ஸ் 1 2. ஸோ 2 + 2 4 எலக்ட்ரான்ஸ் 4 plus bonded electrons எத்தனை? 2 + 2 4. 4/2 is equal to 6 minus இது 2 times. So 4 + 2 6. 6 minus 6 is equal to 0. So oxygen 1க்கு formal charge 0. அடுத்தது இங்க oxygen 2க்கு formal charge for oxygen 2 is equal to number of valence electrons எத்தனை இருக்கு? 6 minus இப்போ lone pair of electrons 2 4 6. so 6 plus bonded pairsல எத்தனை electrons இருக்கு? 2. so 2/2 which is equal to 6 minus இதுவும் 1 times. so 6 + 1 7 which is equal to -1. so oxygen 2க்கு formal charge எவ்வளோ? -1. so இந்த இடத்துல -1. oxygen 1க்கு formal charge 0. so இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல highly electronegative element எது? ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் formal charge இருக்கனால இந்த ஸ்ட்ரக்சர் preferred ஸ்ட்ரக்சர். so நைட்ரஜன் மேல ஆட் எலக்ட்ரான் இருந்தாலும் ஆக்டெட் ஃபாலோ பண்ணலைனாலும் இந்த மாதிரி ஒரு சில கேசஸ்ல நம்ம ஃபார்மல் சார்ஜை யூஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரக்சர் கரெக்ட் அப்படின்றத பார்க்குறோம். மூணாவது கண்டிஷன் என்னது? மாலிக்யூல்ஸ் வித் எக்ஸ்பேண்டட் வேலன்ஸ் ஷெல் பார்க்கலாம். ஸோ இதுக்கு மாலிக்யூல்ஸ் வித் எக்ஸ்பேண்டட் வேலன்ஸ் ஷெல்லுக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் PCl5 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதனுடைய லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் போட்டுடுவோம். ஸோ ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி போடலாம், ஒரு பாஸ்பரஸ். ஸோ இதுதான் வந்துட்டு லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால பாஸ்பரஸ் வந்துட்டு சென்ட்ரல் ஆட்டம். இதை சுற்றி 5 Cl போடணும். ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 குளோரின். இப்போ நம்ம அதனுடைய டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ பாஸ்பரஸ், ஒரு பாஸ்பரஸ் இருக்கு, பாஸ்பரஸ்னுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 5. ஸோ இது நைட்ரஜன் ஃபேமிலியோட சேர்ந்தது, அதனால 5 எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் ஷெல்ல இருக்கு. பிளஸ் 5 குளோரின்ஸ் இருக்கு, அதனால 5 இன்டூ ஒவ்வொரு குளோரினுக்கும் 7 எலக்ட்ரான் வெளியில இருக்கும். ஸோ 1 into 5 5 பிளஸ் 7 5s are 35, which is equal to total of 40 electrons. So total valence electrons is equal to 40. இப்போ நம்ம இதுல bonds போட போறோம். ஒவ்வொரு bondம் 2 electron. So 1 2 3 4 5 6 7 8 9 10. So இதுல இருந்து 10 electrons subtract பண்ணிட்டோம்னா டோட்டலா 30 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இந்த 30 எலக்ட்ரான்ஸையும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். குளோரின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஏதாவது ஒரு குளோரின்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஆக்டெட் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதுல ஏற்கனவே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு குளோரினுக்கு மேலேயும் நம்ம 6 எலக்ட்ரான் போட்டோம்னா குளோரினுக்கு ஆக்டெட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. So 6 plus 6 12. 1 2 3 4 5 6. 12 plus 6 18. 1 2 3 4 5 6. So 18 plus 6 24. 1 2 3 4 5 6. 24 plus 6 30. So 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30. So 30 எலக்ட்ரானும் என்ன ஆயிடுச்சு, ஈக்குவலா வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு ஒவ்வொரு குளோரின்லயும் 3 லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு குளோரினுக்கும் நம்ம எத்தனை போட்டிருக்கோம், 3 பேர் 6 எலக்ட்ரான்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இதுல பாஸ்பரஸ்க்கு ஆக்டெட் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்தோம்னா 2 4 6 8 10. ஸோ பாஸ்பரஸை சுத்தி மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 10 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர். எப்படி வந்து பாஸ்பரஸால வந்து 10 எலக்ட்ரான்ஸ் கொடுக்க முடியும், அதாவது 5 பாண்ட் எப்படி அதால வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப பாஸ்பரஸ்னுடைய அட்டாமிக் நம்பர் 15. ஸோ இதனுடைய கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதுறோம்னா 1s2 2s2 2p6 3s2 3p3ன்னு இருக்கும். இதுக்கு பக்கத்துல d ஆர்பிட்டல்ஸ் இருக்கும், 3d ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். ஸோ இந்த d ஆர்பிட்டலை அதை என்ன பண்ணும், எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்றதுனால என்ன ஆகுது, இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஷிஃப்ட் ஆச்சுன்னா 3sல ஒரு எலக்ட்ரானும் 3pல 3 எலக்ட்ரானும் 3dல ஒரு எலக்ட்ரானும் வரும். ஸோ டோட்டலா நமக்கு 5 ஆட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆர்பிட்டலும் எஸ்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், pல அதே மாதிரி ஒரு ஆர்பிட்டல்லையும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், dல அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இப்போ பாஸ்பரஸால என்ன பண்ண முடியும், 5 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மாலிக்யூல்ஸ் அதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல என்ன பண்ணுது, எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ அந்த எக்ஸ்பேண்ட் பண்றதுனால அந்த மாலிக்யூல்ஸ் ஆக்டெட்டை விட, அதாவது 8 எலக்ட்ரான்ஸை விட அதிகமான எலக்ட்ரான்ஸ் அதனுடைய அவுட்டர்ல இருக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ்ல நம்ம லூயிஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.